அப்போ அன்றையிலேருந்தே இந்த 3 மாநிலத்தில் உள்ளவங்களும் இங்கே அங்கேயும் போகிறனால இந்த ஒரு திராவிடன்ற பேரை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணணும். இப்போ பிக் பாஸ் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, உள்ளே பிற மொழியாளர்களையும் போட்டு நம்ம ஆளுங்களையும் போட்டு அப்படியே ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரியே இல்லாமல் கூட பக்கத்தில் இருக்க ஒரு 2 பக்கம் அப்படி மலையாளத்தில் ஒரு 2, ஒரு ஆந்திராவில் 1 இப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று போட்டு ஒரு விஷயத்தை செய்வாங்க. இல்லை ஸ்ரீலங்கா மலேசியா போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பிக் பாஸில் பண்ணுறாங்களோ அதே கூத்தை தான் வந்துட்டு அந்த காலத்தில் திராவிடன் பேர் வச்சு எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்சு ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. அது இன்று வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த கட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் அதை வந்து தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் வந்து பெரியாரை மாதிரி யாருமே கிடையாது, அவர் பெரியாரை பற்றி சொல்லிட்டாரு அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன காண்டாகுதுன்னா, அப்போது உங்களுக்கு வந்துட்டு எங்களோட இடத்துல ஆதிக்கம் பெற்று கொடுத்தனால வந்து நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் மட்டும்தான் வந்து உலகத்தில் அதுன்னு சொல்கிற தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக, இதுக்கு முன்னாடி ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது, அந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கி வந்துட்டு பெரிய லெவலில் இல்லை.